ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஓய்வு நாள் காலை நேரத்தில் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மிக அன்போடு நான் வரவேற்கிறேன். பிலிப்பியர்களின் நிருபம் 4வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தில் படிக்கிறோம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். எனவே இன்றைக்குள்ள பிரசங்கத்தின் தலைப்பு குறைவுகளையும் தாழ்வு மனப்பான்மைகளையும் நிறைவாக்கும் கர்த்தர். குறைவுகள், தாழ்வு மனப்பான்மைகள், அதை நீக்கிற ஒரு கர்த்தர் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அப்போ நம்ம வாழ்கிற உலகத்துல தாழ்வு மனப்பான்மை அநேகரை வாட்டி வதைக்கிறது. அது ஒரு கொடூரமான நோய். அது அவர்களை சோர்வடைய செய்து உற்சாகம் இல்லாமல் ஆக்கி விடுகிறது. என்ன தாழ்வு மனப்பான்மை? ஐயோ, நான் ரொம்ப படிக்கலையே, நான் வசதியா இல்லையே, நான் அழகு இல்லையே, எனக்கு ஐஸ்வர்யம் இல்லையே. ஏதோ ஒரு தாழ்வு மனப்பான்மை ஒரு மனுஷனுக்குள்ளால வரும் பொழுது அவனை குறைவு அடைய செய்கிறது. சிலருக்கு தங்களுக்கு யாருமே இல்லை, என்னை நேசிக்கிறதுக்கு யாரும் இல்லை. சிலருக்கு சரீரத்தில் குறைவு இருக்கு, ஒரு கண் இல்லை, ஒரு கால் இல்லை, ஏதோ ஒன்று. நான் சொல்றேன், எல்லா மனுஷனுக்கு ஒரு குறைவு இருக்கிறது. அப்போ சரீரத்திலும் குறைவு உண்டு, உள்ளத்திலும் குறைவு உண்டு. அப்போ தேவ பிள்ளைகள் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் அந்த குறைவுகளை நிறைவாக்குகிறார். தேவனுடைய பிள்ளைகளுக்கு தான் குறைவை நிறைவாக்குகிறார். எனவே தான் பிலிப்பியரில் சொல்லப்பட்டிருக்கிறது 4வது அதிகாரம் 19வது வசனத்துல, என் தேவன் உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார். வேதத்திலும் அநேக குறைபாடுள்ள நபர்களை நாம் காண முடியும். அப்படி எந்தெந்த நபர்கள் எல்லாம் குறைவா இருக்கிறார்களோ அவர்களுடைய குறைவை கர்த்தர் எப்படி மாற்றினார், அதை நாம் தெரிந்தால் நம்முடைய இருதயத்தில் ஒரு பெரிய ஆறுதல் உண்டாகும். அப்ப ஒரு குறைவு இருந்தா நம்ம அற்பமா எண்ணவே கூடாது. வந்திருக்கிற விசுவாசிகளாய் உங்களுக்கு சொல்றேன், குடும்பத்துல சபையில குறைவுள்ளவங்க நம்ம அற்பமா எண்ணக்கூடாது. அது தேவனுடைய சித்தம் அல்ல. அப்போ குறைவுள்ளவர்களுக்கு எல்லாம் கர்த்தர் எல்லாம் கொடுக்கிறான்னு சொல்லி துணிகரமும் வரக்கூடாது. அவரை நேசிக்கிற, அவருக்காக உண்மையா வாழ்கிற ஒரு பிள்ளைக்கு ஒரு குறைவு வந்தா கர்த்தர் பார்க்கிறார். சில துணிகள் தெரியும், அவங்களுக்கு சரி எது தப்பதுன்னு தெரியும். ஆனா அவங்க நம்ம ஆண்டோடு தான் குறைவை நிறைவாக்குறாங்களாச்சே, அதனால நான் இப்படிதான் இருப்பேன்னு சிலர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வேதத்தில் இடம் இல்லை. வேதத்தில் யார் ஆசீர்வதிக்கிறார்னா, ஒரு மனுஷனை ஆண்டவர் ரட்சித்த பிறகு பாடுறான், துதிக்கிறான், மகிமைப்படுத்துறான், அவனுக்கு எந்த குறையும் இல்லாதபடி காத்துக்கிடுவார். உங்களை விட, என்னை விட உங்களுக்காக எனக்காக அக்கறைப்படுகிற ஒரு தேவன் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எனவே நம்ம வேத வசனப்படி நடக்கணும். இங்க ஒரு அம்மாவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. லாபானுக்கு ராகே லேயாள் என்று பிள்ளைகள் இருந்தாங்க. இந்த லேயாளுக்கு கூச்சப்பார்வை இருந்தது. நினைக்கிறேன் அது ஒரு மாறுகணா இருந்திருக்கலாம். தெரியும்ல, கூச்சப்பார்வை, கண்ணு செல்லம்மா செய்யறது ஒன்றரை கண்ணுன்னு சொல்லுவோம். இவர் ராகேல போல பெரிய அழகும் கிடையாது. அதுல இவளுக்குள்ள ஒரு குறைவு இருந்தது. அப்போ
மகளுக்கு எப்படியாவது ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு லாபான் ஆசைப்பட்டு இருக்கிறான். இங்க யாக்கோபு அங்கதான் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். அவன் ஒரு பிள்ளை நேசித்தான், அவளுக்கு பேரு தான் ராகேல். அதனால லவ் பண்றதுக்கு எனக்கிட்ட ஒருத்தர் கேட்கிறார், வேதியில ஆதாரம் இருக்கு. அவன் லவ் பண்ணதுனால பாருங்க 4 பொண்டாட்டி மாதவங்க. இப்போ வேதத்தின்படி அப்படி இருக்கான்னு சொன்னா இருக்கு, ஆனா பெரிய பிரச்சனையை சந்திச்சிருக்காங்க. ஆகையினால இவனுக்கு கல்யாண நாள் வந்த உடனே அவன் மாமனார்கிட்ட கேட்கிறான், நான் இதுக்காக 7 வருஷம் வேலை செய்தாச்சு, என்னோட மகளை கல்யாணம் பண்ணி தரணும்னு. அப்பச்சா இங்க அவன் நல்ல மேவா தாளங்கள் எல்லாம் வச்சு எடுத்து பெரிய கல்யாணம் நடக்குது. கல்யாணத்துல அங்கோட முறைப்படி பொண்ணை மூடிக்காக வருவாங்க. ஒரு படுதா போட்டு மூணுனா பொண்ணு யாரும் தெரியுமாங்க? அதுல இவனுக்கும் தெரியாது, இல்ல அங்கேயும் இங்கே ஓடி இருப்பான். அப்ப நான் நினைக்கிறேன் டிம் லைட்ல சமாளிச்சுட்டானா, லைட் எல்லாம் குறவா போட்டு இதுதான் மாடல். அங்க உள்ள அந்த ஊர்ல உள்ள பெரிய ஆட்களை எல்லாம் கூப்பிட்டான், என் வீட்டில் ஒரு பெரிய கல்யாணம் நடக்கு வாங்கன்னு சொல்லி இவன் அறியப்படக்கூடியவன், நல்ல வசதி உள்ளவன், நிறைய அன்றைக்கு உள்ள விவசாயம், ஆடு மாடு எல்லாம் இருந்துச்சு, பொண்ணெல்லாம் இருந்துச்சு. ஆனால் பயங்கரமா நடக்கு. இவன் டெக்கரேட் பண்ணிட்டு மணவடையில வச்சு உட்கார வச்சாச்சு. இவன் கொண்டு வந்து உட்கார வச்சது யார் தெரியுமா? இந்த கூச்ச பார்வை உள்ள இவனை கொஞ்சம் பிடிக்காது. அதனால அங்க எப்படின்னா, கல்யாணம் பண்ணா பொண்ணு வீட்டில தான் மாப்பிள்ளை இருக்கணும். நம்ம சட்டத்தின்படி நம்ம அங்க பொண்ணை கட்டிட்டு வந்துடுறோம். பைபிள் சொல்லி பாருங்க, தகப்பனையும் தாயும் விட்டு மனைவி எங்க இருக்காலும் அங்க இருக்கணும். அதை அவங்க கடைபிடிக்கிறாங்க. இந்திய சில நாட்டில எல்லாம் கடைபிடிக்கிறாங்க. சரி, காலையில எழுந்த பிறகு நினைக்க காப்பி கொண்டு போயிருப்பா. அப்பந்தான் முகத்தை பார்த்தான், நீயா? அவன் நான் தான், நைட்டெல்லாம் தெரியலையா? இவனுக்கு ஒன்றும் சொல்ல முடியாது. நேரம் போற மாமனாட்ட, என்ன செய்வீங்க? நான் ராகேல் எல்லாம் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சேன், நீ வந்து இப்படி எனக்கு துரோகம் பண்ண. ஒன்றும் இல்லை, அவளையும் கட்டிதார. எங்க நாட்டு சட்டத்தின்படி மூத்த வருகை சமயத்தில் இளையவளை கட்டி கொடுக்க கூடாது அப்படின்னு சொன்னான். உடனே முதல்ல ரூபன் ஒரு குழந்தை பிறந்து, 2வது ரூபன், சிமியன், லேவி, யூதா, எல்லாம் வரிசை ஆம்பளை பிள்ளை பிறகு. ஒவ்வொரு பிள்ளைகளும் பிறக்க இவன் சொல்றா, இனிமையா புருஷன் என்ன நேசிப்பான், இனிமை நேசிப்பான், இனிமை லேவி பிறந்தாச்சு நேசிப்பான். நேசிக்கிறது 4வது ஒரு பிள்ளை பிறந்த உடனே அவனுக்கு யூதான்னு பேர் போடுறான். யூதான்னு சொன்னா துதிக்கிறது, துதிப்பேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 29வது அதிகாரம் அதனுடைய 35வது வசனம் படிங்க. மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி என்னமா ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள். இனி கர்த்தரை துதிப்பேன். யூதா என்றால் கர்த்தரை துதிப்பேன், புது தீர்மானம். அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த யூத குலத்துல தான் வராரு, யூத சிங்கமான வராருங்க. அல்பமாக எண்ணப்பட்ட லேயர், கூச்ச பார்வை உள்ள லேயர். பைபிளோட தான் சொல்லி இருக்கு. கர்த்தர் வந்து எப்பொழுதுமே குறைவை நிறைவாக்குகிறவர். இன்றைக்கு உள்ள பிரசங்கத்தின் தலைப்பு குறைவுகளையும் தாழ்வு மனப்பான்மையும் நீக்கும் கர்த்தர். அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு ஏதாவது ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்துன்னு சொன்னா, குறைவு இருந்துன்னு சொன்னா, இன்னைக்கு நீங்க உங்களுக்கு தீர்மானம் பண்ணுங்கன்னா கர்த்தரை துதிப்பேன். ஒருவேளை தரித்திரத்தை பற்றி உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை இருக்கலாம், நான் அழகில்லையேன்னு இருக்கலாம், நான் அதுக்கெல்லாம் விளக்கம் சொல்ல வர விரும்பல. ஏதோ ஒரு விதத்தில் ஒரு குறைவே இங்க சொல்லியிருக்கேன். எல்லாம் ஆண்டு மேல வைங்க. பைபிள் சொல்லு, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை
ஒருபோதும் தள்ளாட விட்டார். ஆண்டவர் எப்பொழுதுமே குறைவுகளை நிறைவாக்குகிறவர். இன்னைக்கு நீங்க சரீரத்திலேயோ ஆவிக்குரிய பிரகாரமாகவோ ஏதோ ஒரு காரியத்துல குறைபட்டவர்களாக இருந்தீங்கன்னா இன்னைக்கு தீர்மானம் பண்ணுங்க, கர்த்தர் என்னை உயர்த்துவார், நான் துதிப்பேன். துதிக்கிறத மறந்துடாதுங்க. காலையில நான் முதல்ல வேதம் படிங்க, ஜெபம் பண்ணுங்க. நான் இன்னைக்கெல்லாம் ஒரு 2:45 மணிக்கு எழுதிட்டேன், படிச்சுட்டே இருந்தேன். வேற நிறைய வசனங்கள் எல்லாம் படிச்சு வச்சிருக்கேன். அப்போ உங்களுக்கு இப்படிப்பட்ட அனுபவம் வர சமயத்துல உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கும். கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார், நம்ம கைவிட மாட்டார். பைபிள் சொல்லுவாங்க, முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமா இருப்பார்கள். நீங்க சோர்ந்து போக மாட்டீங்க, இலை உதாரணத்து இருக்கிற மரத்தை போல இருக்கவே மாட்டீங்க. நீங்க தான் தேவ சபையில் தீர்மானம் பண்ணணும். நான் எந்த நிலைமையிலும் கர்த்தரை துதிப்பேன், அவரை துதிக்காம விடவே மாட்டேன். ஆண்டவர் அறியாத மனுஷனுக்கு ஒரு சின்ன வியாதி பலகீனங்கள் வந்தா அதுல சோர்ந்து போறான். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஒரு சின்ன பலகீனம் வந்தாலும் நீங்க சோர்ந்து போகவே கூடாது. கஷ்டம் வரும் பொழுது சோர்ந்து போகவே கூடாது. உங்களை யாராவது குடும்பத்தில் அற்பமானா நீங்க சோர்ந்து போக கூடாது. உங்களை கேவலமா சொன்னா நீங்க சோர்ந்து போக கூடாது. ஆனா நீங்களா இருக்கணும். பெற்ற அனுபவத்தை நீங்க இழந்து போகவே கூடாது. அப்படின்னா உங்களுக்கு எந்த குறைவு இருந்தாலும் கர்த்தர் உங்களை நிறைவாக்குவார். அதாவது மனநோயின்னு இருக்குல்லாங்க, தாழ்வு மனப்பான்மை. சமீபத்தில் கணக்கெடுத்து சொல்லி இருக்கிறாங்க, இந்திய நாட்டில் 50% ஆட்கள் மனநோயாளிகளா இருக்கிறாங்க. நம்ப முடியுமாங்க? பாதி. அதாவது மன நோயாளி தாழ்வு மனப்பான்மை ஏன் வருது தெரியுமா? கர்த்தரை நம்பாதனால தான் வருதுங்க. எங்க சொல்றதுல ஒரு பையனுக்கு கல்யாணம் முடிஞ்சு குலசேகரத்துல இருந்து கல்யாணம் பண்ணிருந்தான். வருஷங்களாச்சு, மறுவீடு காண போயிட்டு வராங்க. இவளோட அந்த பொண்ணோட படிச்ச பையன் பஸ் ஸ்டாண்ட்ல நிற்கிறான். அவரும் பார்க்கறான், பாப்போம்ல பஸ் ஸ்டாண்ட்ல அவளை எத்தி பார்த்தா அவனும் பார்த்தான். அப்ப பார்த்தவன சிரிச்சு கை காணிச்சான். உடனே இவ புருஷன் சொல்றா, பையன் என் கூட படிச்சான், எங்க ஊர்ல கல்யாணத்துக்கு வந்திருந்தான். கிட்ட வந்தான், வந்து சார் நான் உங்க கல்யாணத்துக்கு வந்திருந்தேன். சரி சார், ரொம்ப கையில எடுத்துட்டான். இந்த புருஷன்காரன் இந்த பையன் மாப்பிள்ளைக்காரன் பேசவே இல்லை அவள்கிட்ட. கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தா. ஏங்க உண்மன் இருக்கிறீங்கன்னு கேட்டா. எல்லாம் வீட்டுக்கு வா, நான் உங்களுக்கு சொல்லி தாரேன்னு கூட்டிட்டு வந்தான். பேசுங்க என்ன? இவன் நல்ல செல்லமா வளர்ந்த பிள்ளை இல்ல, நான் இருக்க சமயத்துல நீ அவனுக்கு கையை காணிச்சல தப்பாங்க. வீட்டுல கொண்டு வச்சு கம்பி இருக்குல்ல, கம்பி எடுத்து அடிக்காங்க. அவளும் ஒரு மனநோயாளி ஆயிடுச்சா, இவன் ஒரு மனநோயாளி. இதுக்கு பேரு தான் அதாவது இன்ஃபீரியாரிட்டி, தாழ்வு மனப்பான்மை. உங்கள்கிட்ட யார்கிட்டயாவது அப்படின்னு நான் மாத்துக்கிறேன். தாழ்வு மனப்பான்மை நான் ஒன்னதான் சொல்லியிருக்கேன். ஒரு மனுஷனுக்கு வரும் பொழுது கர்த்தர் அவனோடு இருக்க முடியாது. நமக்கு எதிராக ஒரு சாத்தான் இருக்காங்க. அவன் வந்து எப்பொழுதும் எப்போ நம்மகிட்ட ஜெபம் குறைகிறதோ, எப்போ வேத வாசிப்பு குறைகிறதோ, அப்போ எல்லாம் ஒரு சந்தேகம் வருகிறது. இந்த பிரசர் நமக்கு தேவைங்க. கர்த்தர் வந்து வேதத்துல அற்பமாக எண்ணப்பட்டவங்களை எல்லாம் உயர்த்தி இருக்கிறார். அந்த நீங்க கொஞ்சம் மெச்சூரிட்டியா இருக்கணும், கொஞ்சம் உயர்வுள்ளவர்களா இருக்கணும். உங்க எண்ணத்துல கர்த்தருக்கு எனக்கு தொடர்பு உண்டு. என் குடும்பத்தை கர்த்தர் பார்த்துக்கிடுவாரு, என் புருஷனை கர்த்தர் பார்த்துக்கிடுவாரு, என் மனைவியை கர்த்தர் பார்த்துக்கிடுவாரு, என் பிள்ளைகளை கர்த்தர் பார்த்துக்கிடுவாரு. குறை வர்றதுக்கு தேவன் அனுமதிக்கவே மாட்டார். சில நேரத்தில் நம்ம ஜெபம் பண்றது இல்லை, வேதம் படிக்கிறது இல்லை, எல்லா ஆலோசனையும் கெட்டவங்கள்ட்ட கேட்கிறோம், பொல்லாதவங்கள்ட்ட கேட்கிறோம், துஷ்டமார்கிட்ட கேட்கிறோம். மனம் அந்த சோர்வு வருது, அதாவது தாழ்வு மனப்பான்மை வருது. ஒரு விசுவாசிக்கு தாழ்வு மனப்பான்மை வந்தா கர்த்தர் அவனோடு இருக்க மாட்டாருங்க. நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்றேங்க. முதல்ல கொஞ்சம் அழகான ஒரு வசனம் படிச்சுட்டு போறான். தாழ்வு மனப்பான்மை இந்த சவுலுக்கு வந்தபடியால் தான் ராஜ்யபாரம் அவனை விட்டு போச்சுங்க. 1 சாமுவேலுக்கு எழுதின நிருபம்
28வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்துல சவுல் பெலிஸ்தரின் பாளையத்தை கண்டபோது பயந்தான். அவன் இருதயம் மிகவும் தத்தளித்துக் கொண்டிருந்தது. ஒரு தேவ மனுஷன், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், இப்ப எங்க வரான் பாருங்க. பயம் வந்துச்சு. பயம் எப்போ வருது? எப்போ கடவுளை விட்டு போறோமோ, தாழ்வு மனப்பான்மை வருகிறதோ பயம் வந்துருவாங்க. இந்த லேயாளுக்கு தாழ்வு மனப்பான்மை வரல. நான் கர்த்தரை துதிப்பேன்னு சொன்னான். இன்னைக்கு வர எல்லா பிரசங்கத்திலையும் இவளுக்கு கோட் பண்றாங்க. அற்பமா எண்ணப்பட்ட லேயாள். இவர் பெரிய ராஜா. பெலிஸ்தரின் பாளையத்தை கண்டபொழுது பயந்தான். அவன் இருதயம் மிகவும் தத்தளித்துக் கொண்டிருந்தது. படி மற்றவற்றை படிச்சுட்டு வா. சவுல் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் போது கர்த்தர் அவனுக்கு சொப்பனங்களிலாவது, ஊரினாலாவது, தீர்க்கதரிசனமாலாவது மறு உத்தரவு அருளல்ல. இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்குல்ல, அவனுக்கு கர்த்தர் மறு உத்தரவு அருள மாட்டார். நீங்க தேவ சமூகத்தில் வந்தாச்சுன்னா கர்த்தர் உங்களோடு பேசுற வார்த்தையை நீங்க ஏற்றுக்கொள்ளணும். ஒரு காலத்துல தீர்க்கதரிசிகளை நேசித்தான், ஆண்டவரை நேசித்தான், ஆண்டவர் விரோதமான காரியத்தை காணப்பட்டதெல்லாம் அழித்தான். அப்படிப்பட்ட மனுஷன் இப்பொழுது தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்யணும். அடுத்த படிமா. அப்பொழுது சவுல் தன் ஊழியக்காரரை நோக்கி, அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீயை தேடுங்கள், நான் அவளிடத்தில் போய் விசாரிப்பேன் என்றான். அதற்கு தேவனுடைய ஊழியக்காரர், அவனுடைய ஊழியக்காரர், இதை எந்தோரில் அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீ இருக்கிறாள். இந்த தாழ்ந்த மனப்பான்மை வரும் பொழுது அவனுக்கு ஆலோசனை எல்லாம் கத்தட்ட இருக்காது, மனுஷன போயிருவான். மந்திரவாதத்துக்கு போறாங்க. ஒரு கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷன் ராஜா கீழே வந்துட்டான். நம்ம ஆண்டு நமக்கு உதவி செய்யணும்னா தேவன் நமக்கு கொடுத்த தாளந்துகளை தக்க வைக்கணும். அதுக்கு தான் பாடுறோம், துதிக்கிறோம், தேவாலயத்துக்கு வரணும். அநேக ஓய்வு நாள் தேவாலயத்துக்கு வரதே கிடையாது. எப்பவும் மாசத்துக்கு ஒரு நாள் வந்து தலை எண்ணிட்டு போயிடுவோம். இதை நம்ம காணிக்க கொடுக்குறோம்ல, தங்களை திருப்திப்படுத்திடுறாங்க. இல்லைங்க, நீங்க தேவனோடு இருந்தால் உங்களுக்கு ஒரு குறையும் வரதுக்கு தேவன் விட மாட்டார். தாழ்வு மனமான பான்மைக்கு விட மாட்டார். உங்களை அவருடைய பிள்ளையாக நடத்துவார். இவன் இப்ப மந்திரமாக பார்த்து வந்தாச்சு, குறி கேட்கறதுக்கு வந்தாச்சு. என்ன நடக்கு பாருங்க. அப்பொழுது சவுல் வேஷம் மாறி வேறு வஸ்திரம் தரித்து கொண்டு அவனும் அவனோடு கூட 2 பேரும் ராத்திரியிலே இந்த சிறுநத்தில் போய் சேர்ந்தார்கள். அவளை அவன் நோக்கி, நீ அஞ்சனம் பார்த்து எனக்கு குறி சொல்லி நான் உன்னிடத்தில் சொல்லுகிறவனை எழுப்பி வர செய் என்றான். கேட்க பாருங்க. ஒரு ராஜா குறி சொல்லுறவனா அழிச்சிருக்கிறான். வேஷம் மாதிரி ராஜவசரம் போடல, போட்டு தாடியெல்லாம் வச்சுக்கிட்டு நீட்டா இருக்கு. ராஜா எல்லாம் போச்சமயத்துல நல்லா அப்படியே இருக்கு, சென்று வாசனை. அதுல இவன் புரிஞ்சுட்டா ஏதோ இவங்க விசேஷமான ஆட்கள் தான் சொல்லி, நான் சொல்றவனை எழுப்பி வர செய்யணும். சரின்னு சொல்ற படிமா. அதற்கு அந்த ஸ்ரீ, சவுல் அஞ்சனம் பார்க்கவர்களையும் குறிச்சொல்வர்களையும் தேசத்தில் இராதபடிக்கு நிர்மூலமாக்கின செய்தியை நீர் அறிவீரே. என்னை கொண்டு போடும்படி நீர் என் பிராணனுக்கு கண்ணி வைக்கிறது என்ன என்றால். யார் என்ன சொல்றா? பிரசங்கத்தெல்லாம் கேளுங்க. சவுலிட சொல்றா. இவன் தான் வந்திருக்கிறான். அவளுக்கு ஏதோ ஒரு ஆவி இருக்குல்ல, கண்டுபிடிச்சிருக்கான். அதான் பேசுறான். உடனே அவன் சொல்றான், ராஜா சொல்றான், அப்படி சவுல் இந்த காரியத்திற்காக அவனுக்கு பொல்லாப்பு வராது என்பதை கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்று அவளுக்கு கர்த்தர் மேல் ஆணையிட்டான். அப்பொழுது அந்த ஸ்திரீ, உமக்கு நான் யாரை எழுப்பி வர பண்ண வேண்டும் என்பதற்கு அவன் சாமுவேலை எழுப்பி வர பண்ண வேண்டும் என்றான். அந்த ஸ்திரீ சாமுவேலை கண்ட மாத்திரத்தில் மகா சத்தமாய் கூப்பிட்டு சவுலை நோக்கி, ஏன் என்னை மோசம் போக்கினீர்? நீதான் சவுலாச்சிரே. அந்த ஆவி அவளுக்குள்ள வந்தாச்சு. அவளை ஒரு ஆவி ஆட்கொண்டு இருக்கு. அப்ப சொல்றா, இப்ப ஒத்துக்கிட்டான். படிமா, அடுத்த படி. ராஜா அவளை பார்த்து, நீ பயப்படாதே, காண்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு பிராமிஸ் பண்ணியாச்சு, உனக்கு ஒண்ணு வராது. சவுல் தான், ராஜா தான், ஒண்ணு வராது. ஆனா பூமியிலிருந்து தேவர்கள் எழுதி வரணும். அதுக்கு செய். தேவர்கள் பூமியிலிருந்து ஏறி வருகிறதை காண்கிறேன் என்று சவுலுக்கு சொன்னாள். அவருடைய ரூபம் என்ன என்று அவளை கேட்டான்.
அதற்கு அவள், சால்வையை போர்த்து கொண்டிருக்கிற ஒரு முதிர்ந்த வயதான மனுஷன் எழும்பி வருகிறான் என்றாள். அதனாலே சவுல் அவன் சாமுவேல் அறிந்து கொண்டு தரை மட்டும் விழுந்து வாங்கினான். எங்க போறான் பாருங்க, யார வணங்குறான்? அந்த பொண்ணை வணங்குறாங்க. சாமுவேல் வர முடியுமா? நான் கேட்கிறேன். இவ யார பார்த்தா? இவ யார பார்த்தா? சாமுவேல பார்த்தேன்னு சொல்றா. சாமுவேல் எழுப்பலங்க, ஒரு ஆவி வருது. தேவனுடைய மனுஷனை ஒரு பொல்லாத மந்திரவாதி எழுப்பினா எல்லாரும் எழுப்புவாங்களேங்க. நடந்த சம்பவம் சொல்றேன். எனக்கு அங்க ஒரு பிரதர் தெரியும். சொன்னாரு, ஒரு பாஸ்டர், இந்த ஒரு ஊழியம் செய்யக்கூடிய பாஸ்டர், அவர்கிட்ட கடைக்கு போனாராம். போய், சார் எனக்கு நீங்க உதவி செய்வீங்களா? நான் என்ன உதவி செய்யணும்? இல்லை நீங்க அந்த சோடி ஏதோ போட்டு ஏதாவது குடும்பத்தில் ப்ராப்ளம் இருந்தால் நீங்க அதை சால்வ் பண்ணுவீங்களா? நான் பண்ணுவேன். அவனுக்கு ரூம் எல்லாம் வச்சிருக்கேன். இது அவன் வாயால சொன்னது. நான் யார் தெரியுமா சார்? நான் ஒரு சல்வேஷன் ஆர்மியில் ஊழியம் செய்யக்கூடிய பாஸ்டர். என் ட்ரெஸ் எல்லாம் அங்கே பாருங்க வச்சிருக்கிறேன், யாருக்கும் தெரியக்கூடாது. ஆனால் நீங்க என் மகளுக்கு 34 வயசு, அவ்வளோ வயசு கல்யாணம் ஆகல, நீங்க அதை சரி பண்ணி விடுவீங்களா? அதை தெரிஞ்சா எனக்கு கேவலம், நான் ஒரு ஊழியக்காரன். இவன் அந்த உட்காருங்கன்னு சொல்லிக்கிட்டு எனக்கு எவ்வளோ பீஸ் வேணாலும் நான் தந்துடுறேன். இன்னைக்கு இருக்குங்க சொன்னா பாருங்க, எனக்கு வேலை இதான, உங்களுக்கு இல்லை. உங்களை போலப்பட்டவங்களுக்கு நான் செய்ய முடியாது. அதுக்கு வேற ஆள் உண்டு. நீங்க போய் நீங்க உங்களுக்கு கடவுள் யார? ஜீசஸ். அவருக்கு நாமத்தை சொல்லி உங்க மகளுக்கு தலையில 4 தடவை ஜோம் பண்ணுங்க. இதுவரை நீங்க ஜோம் பண்ணி இருக்கீங்களா? இல்ல. நாளையில இருந்து 4 தடவை அவன் சொல்லி கொடுத்தான், இயேசுவே என் மகளுக்கு கல்யாணம் பண்ணணும் சொன்னா உடனே நடந்துரும். நடந்துட்டாங்க. அதுக்கு எதுவும் ஃபீஸ் உண்டா? வேண்டாம், ஃபீஸ் ஒன்றும் வேண்டாம், போங்க. அவன் சொல்றான், என் அண்ணனுக்கு கூட, அண்ணே உங்க செட்டு நிறைய பேர் வராங்க, இப்படி ஞாயிற்றுக்கிழமை அவங்க பிரசங்கம் பண்றாங்க, என்கிட்டே வராங்க. இன்னைக்கு நடக்குங்க. நம்ம ஆண்டரோடு இருந்தால் மாத்திரம்தான் நம்முடைய குறைவை காத்த நிறைவாக்குவார். எல்லாரும் கரம்பதை கதை பயன்படுத்துவோம். நீங்க தேவ சமத்தில் வந்து ஒரு மறுரூபமான நிலைமைக்கு வந்த பிறகு அஞ்சனம் பார்க்கிறது, குறி சொல்றதுக்கு நமக்கு ஆகாதுங்க. பொய்யின் ஆவிய இவன் காண்கிறா. எப்படிங்க சாமுவேல எழுதி வர பண்ண முடியும்? இவன் சொல்றா. அதுக்கு நான் வேற வசனம் இருக்கு. என்ன நடக்குது தெரியுமா? இது சொன்ன உடனே அவளுக்கு கால் மாட்டில் இருந்து வணங்குறாங்க. அதனால அவன் ராஜ்யபாரம் போச்சு. இன்னைக்கு எத்தனை பேர் வசனம் பண்ணுவாங்க? சவுல தூக்கி போட்டுட்டு தாவீதை கொண்டு வந்துட்டாரு. வசனம் தெரியாது. என்னத்துக்கு தூக்கி போட்டாரு? கர்த்தரோடு இல்லாதவங்க தூக்கி போட்டாரு. நம்ம எப்போ ஆண்டவரோடு இல்லையோ அப்போ கர்த்தர் நமக்கு உதவி செய்ய முடியாது. அதனால தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்களும் நான் ஆண்டவரோடு இருக்கணும். இந்த பொல்லாத ஆவி எப்படி வருதுன்னு நான் சொல்றேங்க. ஒரு வசனம் படிங்க. 1 ராஜாக்களுக்கு எழுதின நிருபம் 22வது அதிகாரம், அதனுடைய 21, 22வது வசனம் படிங்க. அப்பொழுது ஒரு ஆவி புறப்பட்டு வந்து கர்த்தருக்கு முன்பாக நின்று, நான் அவனுக்கு போதனை செய்வேன் என்றது. எதனால் என்று கர்த்தர் அதை கேட்டார். அப்பொழுது அது, நான் போய் அவனுடைய தீர்க்கதரிசிகள் எல்லாரின் வாயிலும் பொய்யின் ஆவியா இருப்பேன் என்றது. அதற்கு அவர், நீ அவனுக்கு போதனை செய்து அப்படி நடக்க பண்ணுவாய், அப்படி செய் என்றார். நல்ல கவனிங்க. நம்ம எல்லாம் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட அநேக தேவனுடைய பிள்ளைகளுக்கு பொய்யின் ஆவி பற்றி தெரியாது. இந்த பொய்யின் ஆவிதான் அந்த அஞ்சனம் பார்க்கிற அவங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்றாள். அஞ்சனம் பார்க்கிற பெண்ணு அவங்க தீர்க்க தரிசனம். அப்போ இந்த பொய்யின் ஆவி இங்க எப்படி வந்துன்னா, அந்த காலத்துல ராஜாக்கள் இப்ப இஸ்ரேல் நாட்டுக்கு மற்ற இடத்துக்கும் சண்டை நடக்கல, அத போல சண்டை எல்லாம் நடந்திருக்கு. அப்போ
அது போட்டு யூதாவின் ராஜா, நான் அந்த கதையை சொல்லியிருக்கேன், வாசிக்கிறேன், நீங்க வீட்டில் போய் வாசித்து. இஸ்ரவேல் ராஜாட்ட வரா, என்ன நலங்க கேட்கறான். அப்ப இஸ்ரவேல் ராஜா சொல்றான், சிரியா நாட்டில் உள்ள ராமதத்து நம்ம இதுல உள்ளது, நம்ம இடமாக்கும், நான் அதை பிடிக்க போறேன்னு சொல்றான். 22வது அதிகாரம் அதனுடைய 1-2 வசனம் படிக்க. 1 ராஜாக்கள். சீரியருக்கும் இஸ்ரவேலருக்கும் 3 வருஷம் யுத்தம் இல்லாமல் இருந்தது. 3ஆம் வருஷத்திலே யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவிடத்துக்கு போயிருக்கும் போது, இஸ்ரவேலின் ராஜா தன் ஊழியக்காரரை நோக்கி, கீலேயாத்தில் உள்ள ராமோத் நம்முடையிலிருந்து அறிவீர்களா? நாம் அதை சீரியா ராஜாவின் கையிலிருந்து பிடித்துக் கொள்ளாமல் சும்மா இருக்கலாமான்னு கேட்கிறான். இல்ல, பிடிப்போம். அப்ப நான் யுத்தத்துக்கு போறேன், நீ வருகிறா, சீரியாவுக்கு வருகிறா, செழிப்பா இருந்து சீரியா நாடு. அப்போ சொன்னா, நான் தான் நீர் தான் நான், என் குதிரையெல்லாம் உங்களுடையது, உங்க குதிரையெல்லாம் எல்லாரும் போவோம் வந்து இருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் கடவுளை அறிஞ்சவங்க, கிறிஸ்தவங்க. இவங்கெல்லாம் இஸ்ரேல் நாட்டில் யுத்தம் நடக்கலாங்க, அந்த காலத்துல யுத்தம் வந்திருக்கு போய் இருக்கிறாங்க. அப்போ இந்த யூதாவின் ராஜா இஸ்ரவேல் ராஜாட்ட சொல்றான், நம்ம யுத்தத்துக்கு போய் அதை நம்ம ராமோத்தை பிடிப்போமா இல்லையான்னு சொல்லி நம்ம தீர்க்கதரிசிகள கேட்போம்னு சொல்றான். உடனே இஸ்ரவேலின் ராஜா ஒழுங்கு பண்றான். 400 தீர்க்கதரிசிகள் வராங்க. 400 தீர்க்கதரிசிகள் வந்து இவனுக்கு, அந்த இஸ்ரவேல் ராஜாவுக்கு தீர்க்கதரிசனம் சொல்றாங்க. கேட்கிறான், நாங்க அந்த சீரிய நாட்டுக்கு போனா அதை பிடிப்போமான்னு கேட்கிறோம். அப்போ 400 தீர்க்கதரிசனம் சொல்றாங்க, நீங்க போங்க, நீங்க போனீங்கன்னா கர்த்தர் உங்கள்கிட்ட கொடுப்பான்னு தீர்க்கதரிசனம் சொல்றாங்க. அப்போ இவன் சொன்னா, அந்த யூதாவின் ராஜா சொல்றான், இன்னும் யாராவது இருக்காங்களா? சரி போவோம், அவசரப்படாண்டாம், இன்னும் யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்கிறான். அப்ப இஸ்ரவேலின் ராஜா சொல்றான், ஆமா இன்னும் ஒருத்தன் இருக்கிறான், அவன் வந்து எப்பவுமே எனக்கு விரோதமாக தான் தீர்க்கதரிசி சொல்லுவான், அவன் ஒரு மிகாயா, அப்படி ஒரு நல்ல தீர்க்கதரிசி இருக்கிறான். அப்ப அவனை கூப்பிடுங்கன்னு சொன்னாங்க. இதுக்கு இடையில இன்னும் ஒருத்தன் வந்து இவன்கிட்ட என்ன சொல்றான்னு சொன்னா, 2 இரும்பு, இந்த 2 இரும்புல 2 அனத்தை செய்துட்டான். செய்து வந்து சிதேக்கியா ஒரு பெரிய, இவன் ஒரு தீர்க்கதரிசி. நல்லா கவனிங்க, நீங்க கவனிச்சா உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். சில நேரத்தில் நம்ம கூட தடுமாறும், சரியா தெரியாததுனால. இதெல்லாம் வேதத்தில் நடந்திருக்கு. நமக்கு பிரச்சனைகள் வரும்பொழுது நேரம் மந்திரவாதிகிட்ட போகாதுங்க, குறி சொல்றப்ப போகாதுங்க, மனுஷன் நம்பாதுங்க, கர்த்தரை நம்புங்க. இவன் இந்த மாட்டுக்கு பொம்பை போல இரும்புல 2 கொண்டு வந்து சிதைக்கியா, இவன் வந்து சொல்றான், நீங்க போனீங்கன்னா இந்த கொம்பை வச்சு முட்டி ஜெயிக்கிறது போல உங்களுக்கு தான் ஜெயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேருக்கும் சொல்றான். இவங்களுக்கு ஒரு சமாதானம் ஆயிடுச்சு. அப்ப மிகாயாவை கூப்பிட்டு ஆள் போறாங்க. அவங்கள்ட்ட போன உடனே இந்த தீர்க்கதரிசிகள் குதிரலாம் சொல்றாங்க, 400 பேர் இப்படி சொல்றான், சிதைக்காம இருக்கு, அவன் அப்படிதான் சொல்றான். அதனால மிகாயா, நீங்க வந்து இவங்கள்ட்ட நீங்க தீர்க்கதரிசனம் சொல்லணும். என்ன சொல்லணும்னா, ட்ரெயின் பண்ணி கொண்டு வரோம். அவங்க கேட்பாங்க, ஆமா நீங்க போங்க, உங்களுக்கு தான் ராஜ்யம் கிடைக்கணும்னு சொல்லணும். அவன் சொல்றான், ஏய் அப்படி முடியாது, கர்த்தர் சொல்றத நான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு வரான். நான் இவனை ட்ரெயின் பண்ணிட்டு வந்ததுனால இவங்க 2 பேரும் ஆசனத்தில் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. யூதாவின் ராஜாவும் இஸ்ரவேலின் ராஜாவும் யோசபாத்தும் ஆகாப்னு நினைக்கிறேன் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அவன் வந்த உடனே மிகாயா கர்த்தர் உடனே சொல்றாரு, நாங்க சீரியாவுக்கு போகட்டுமா, யுத்தத்தில் நாங்க ஜெயிப்போமா, அதனால போங்கன்னு சொன்னாங்க. அப்படியே ட்ரெயின் பண்ணி கொண்டு வராங்க. இன்றைக்கு அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க, காசு கொடுத்தா நிறைய என்னமோ பேசிட்டு போறாங்க. அப்போ மறுபடியும் அவன் கேட்கிறான், இஸ்ரவேலின் ராஜா, என்ன பாரு, நீ சொல்றது உண்மைதானா, நாங்க போலாமா, அது போன நாங்க பிடிச்சிடுவோமான்னு கேட்கிறான். அப்பதான் இவன் சொல்றான்,
நான் சொன்ன கண்டதை சொல்லட்டா, தேவன் இருக்கிறாரு, பரமசேனையெல்லாம் இருக்கு, வலது பக்கம் இடது பக்கம் இருக்கிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல மலையில் அலைகிறாங்க இப்படின்னு சொன்னான். உடனே அந்த இவன் இருக்கான் இல்லையா, ஒருத்தன் கொம்ப வச்சுட்டு வந்தான்ல சிதைக்கா, அவன் இவனுக்கு கணக்கு ஒரு அடி கொடுத்தான். எனக்கிட்ட வராம எந்த வழியா கர்த்தருடைய தீர்க்க தரிசனம் உனக்கு வந்துன்னு சொன்னான். அவன் சொன்னான், போ உள்ளறையில் நீ பதுங்கு வா, அப்போ தெரியும்னு சொன்னான். நடந்த சம்பவங்க. அவன் சொன்னா, அந்த இஸ்ரவேல் ராஜா நான் வர்றது வரையிலும் இடுக்கத்தின் ஆவியை கொடுங்க, ஜெயில வச்சுட்டு வந்துட்டான். இங்க வந்து யுத்தம் வந்துச்சு. அங்க உள்ள சீரியாவின் ராஜா என்ன சொன்னான்னா, ஒருத்தருக்கிட்ட யுத்தம் பண்ணாத, இஸ்ரவேலின் ராஜாவை மாத்திரம் பிடிச்சிக்க அப்படின்னு சொல்லி இவன்கிட்ட தான் யுத்தம் பண்றதுக்கு எல்லாம் ரெடியா இருந்தாங்க. இவனை கொல்லணும், இவனை பிடிக்கணும். அங்க என்ன நடந்ததுன்னு சொன்னா, போற வழியில இஸ்ரவேலின் ராஜா தர்மசாலி, நான் வேஷம் மாறி சீரியலோடு யுத்தம் பண்ண போறேன், யூதாவின் ராஜாவுக்கு ராஜ வஸ்திரத்தை நீ அப்படி இருந்துட்ட அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவன் அங்க ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு இவன் யுத்தத்துக்கு போறான். அவங்கள்ட்ட சீரிய நாட்டு ராஜா என்ன சொல்லியிருக்கான்னா, ராஜாவை தான் பிடிக்கணும்னு சொன்னான். அதனால இந்த யூதா ராஜாவை கண்ட உடனே இவன் என்ன ராஜா இருக்கான், இவனை கொல்லணும் கிட்ட வந்தாங்க. சத்தம் போட அழுறான், நான் இஸ்ரவேலின் ராஜா கிடையாது, நான் உங்களுக்கு உதவி செய்ய வந்தவன், நீங்க யாருக்காவது உதவி செய்யணும், கவனமா இருக்கணும், மற்றவங்களுக்கு காரியம் நமக்கு வந்துடக்கூடாது, அதுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுவாங்க. அவனை விட்டுருவான், இவனை விட மாட்டான். அதனால யாருக்கும் ஜாமீனுக்கு போகாதுங்க. இங்க அப்படிதான் வந்து இவன் சத்தம் போட்டு அழுத உடனே இவனை விட்டுட்டாங்க. இடையில ஒருத்தன் எதிர்பாராத விதமா அம்படுத்து அடிச்சான். அவங்க விழாவில் குதிச்சு இஸ்ரவேலின் ராஜா சொல்றான், என்னை நீங்க கூட்டிட்டு போயிருங்க, பாளையத்துக்கு அப்பால கொண்டு போங்க. யுத்தம் நடந்துச்சு. இவங்க எல்லாம் பிடிப்பட்டாங்க. ஜனங்கள் எல்லாம் சின்ன பின்னமானாங்க. காரணம் என்ன தெரியுமா? பொய்யின் ஆவி. அப்பந்தான் இவன் சொல்றான், இதெல்லாம் இப்படி நடந்து ஒரு ஆவி வந்து கதட்ட நின்றுச்சு, நீங்க ஆண்டவரோடு இல்லைன்னு சொன்னா சாத்தானே போய் கடவுளை கேட்டுட்டு வருவான். இவன் ஏன் பிள்ளை அவனுக்கு நான் இப்படிதான் வியாதி துன்பங்கள் எல்லாம் எப்படி வருது, கஷ்ட நஷ்டம் எல்லாம் எப்படி வருது, பிரச்சனை எப்படி வருது, பொல்லாத ஆவி ஒண்ணு இருக்கு. நம்ம உண்மையாகவே தேவன் இருந்தோம்னா கர்த்தர் நமக்கு தாழ்வு மனப்பான்மை தர மாட்டாரு, குறைவை தரவே மாட்டாரு, எல்லா காலத்தையும் நமக்கு உதவி செய்வார். பொய்யின் ஆவி வருகிறதுக்கு விட மாட்டார். பொய்யின் ஆவி எந்த குடும்பத்துல வருகிறதோ, எந்த பொண்ணுகிட்ட வருகிறதோ, எந்த ஆணுகிட்ட வருதோ அந்த குடும்பம் உடைஞ்சு போகும். இப்படிதான் சவுல் ராஜா பாதிக்கப்பட்டான். இந்த பொல்லாத ஆவிதான் அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீகிட்ட போய் அந்த தேவ மனுஷன் நான் பார்க்கிறேன்னு சொன்னா, தேவ மனுஷன் வரல, ஒரு பொல்லாத ஆவி வருது. பைபிள் சொல்லுது, துன்மார்க்கமாய் மறிக்கிறவர்கள் பிசாசோடு சேர்த்து அவர்கள் செய்கிற துச்சைகளை தமிழும் செய்வார்களே. ஒரு பையன் சூசைட் பண்ணி இறந்துட்டான்னு வைங்க, அந்த ஆவி அங்கேயே இருக்குன்னு எல்லாம் சொல்லுவாங்க. அந்த ஆவி வராது, அது அந்த கண்ட்ரோல்ல போகுது. அந்த தலைவன் ஆவி இவனை வச்சு பையன் காணிக்கிறான், அந்த பையன் தான் பேசுறான்னு. இப்படிதான் அந்த சவுல் ராஜாக்க நாட்கள் நடந்து கர்த்தரை விட்டு விலகிட்டான். கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்யல, அதனால கர்த்தரை ஒண்ணு உதவி செய்ய முடியல. கில்போ மலையில அவன் மகன் இறந்தே போறாங்க, அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன். எனவே கர்த்தரும் அபிஷேகம் பண்ண பிறகு ஆண்டவர் மாத்திரம் நம்புவோம். பொல்லாத ஆவி நமக்குள்ள பலவிதமான எண்ணங்கள் வருது, பலவிதமான சிந்தனைகள் வருது. எல்லா எண்ணத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்தோம்னு சொன்னா நம்மளை ஏமாற்றிடுவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்யணும்னா பிலிப்பியர் 4:19 சொல்லப்பட்டிருக்கு, தேவன் நம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் அவர் கிறிஸ்து இயேசுவின் மகிமையில் அவர் நமக்கு குறை வர்றதுக்கு தேவன் விட மாட்டார். தேவனோடு இருந்தால் மாத்திரம் போதும். அந்த ஒரு ஒரு கூச்சப்பாடு உள்ள லேயாளுக்கு கர்த்தர் உதவி செய்தார். எல்லாரும் அற்பமா தான் என்னாங்க, நம்ம ஆண்டவர் மாத்திரம் நம்பினா எந்த ஆவியும் அவளை மேற்கொள்ள. ரெண்டாவது இன்னொரு மனுஷனை சொல்றேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 10வது வசனத்துல நாகமான் அற்பமாக எண்ணப்பட்ட ஒரு மனுஷன் படிமா. அப்பொழுது எலிசா அவனுக்கு ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி சுத்தமாவா என்று சொல்ல சொன்னான். சுத்தமாவா என்று சொல்ல சொன்னான். அற்பமாக எண்ணப்படுறான்.
அதாவது குஷ்டரோகிகளுக்கு ஒரு இடம் வச்சிருக்கோங்க. தீட்டு தீட்டுன்னு சட்டம் போட்டுட்டு இருப்பாங்க புதிய ஏற்பாடுல. பழைய ஏற்பாடுல அப்படி இல்லை. ஆனா யாரும் தொட மாட்டாங்க. இப்ப நம்ம வீட்டுக்கு தான் ஒரு குஷ்டரோகி வந்து கை நின்றா நம்ம கையில கூட காசை வச்சு கொடுக்க மாட்டோம், கொஞ்சம் மேல வச்சுதான் கொடுப்போம், போட்டுருவோம். அவனும் அப்படிதான் வாங்குவான். இவனுக்கு முகம் மாத்திரம் நல்லா இருக்கும், கை காலெல்லாம் குஷ்டரோகம். இவனுக்கு மனைவி இதன் அழுதுகிட்டே இருப்பா. இவனுக்கு சாக்ஸ் எல்லாம் போடுவா, ஷூ எல்லாம் போடுவா. பெரிய படை தளபதி இல்லை. இவனால அந்த சீட்டு நாட்டுக்கு பெரிய, இப்ப நான் சொன்ன நாட்டுக்கு பெரிய இதெல்லாம் வந்திருக்கு, மீட்பெல்லாம் வந்திருக்கு. இப்பமா இருக்கு, இப்பெல்லாம் பெரிய சண்டைலாம் நடந்துட்டு இருக்கு. அப்போ இவன் ஒரு நாள் இவனை அனுப்பி விட்டு அழுதுட்டு இருக்கிறா. இஸ்ரேல் நாட்டில இருந்து ஒரு யுத்தத்துக்கு போயிட்டு வரணும், சின்ன பிள்ளைய பிடிச்சிட்டு வந்திருப்பாங்க. அந்த பிள்ளைக்கு 12 வயசு. அவதான் இவளுக்கு வேலை செய்துட்டு இருந்தான். அந்த பிள்ளை உடனே சொன்னா, ஏமா நீ இந்த அழுதுட்டு இருக்கிறா? இஸ்ரேல் நாட்டில் போனா இவருக்கு குஷ்டரோகம் சுஸ்தமாயிரும் காத்துக்கிட்டே இருக்கிறா. சீரிய படத்தில் நாகமான் வந்தாச்சு, நீ போ. அப்ப அங்க எலிசா தீர்க்கதரிசியா இருக்கிறார். இவன் எல்லாரும் அற்பமாட்டாங்க. இவனுக்கு இவ்வளவு கனம் பண்ணாலும் வரலாறு என்ன சொன்னா, இவன் போன உடனே பெரிய பெரிய படை தளபதியான குஷ்டரோகி இப்படிலாம் அற்பமா பேசினாங்க. இவன் வந்து தீர்க்கதரிசிட்ட வந்தான். ராஜாட்ட போனா அங்க பெரிய காரியங்களை வந்து தீர்க்கதரிசிட்ட வந்தான். அவரு முகத்தை கூட பார்க்கல, நல்ல வெகுமதி எல்லாம் கொண்டு வந்திருக்கான். நீ இப்போ யோர்தான்ல 7 தடவை ஸ்நானம் பண்ணு. நிறைய அந்த ஏராளமான குஷ்டரோகி இருந்தாலும் சீரிய தேசத்தில் வந்து நாகமானுக்கு தான் சுகமாச்சு. கவனிச்சுக்கோங்க, நீங்க வாழுற உலகத்துல எப்ப நீங்க ஆண்டவரை நம்பி அவர்கிட்ட வருகிறீங்களோ அப்பதான் அற்பமாக காணப்படாதபடி கட்டணமா உயர்த்துவார். இவன் அதே போல போய் ஸ்நானம் பண்றான், அந்த வார்த்தை ஏற்றுக்கொள்கிறான். அவன் மொழி கரையான உடனே அவனுக்கு மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போலாச்சு. பிலிப்பியர் 4:19 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமை நிறைவாக்குவார். லேயாளுக்கு குறை வந்து அதை நிவர்த்தி செய்தார். குஷ்ரோகிய நாகமோனுக்கு சுகத்தை கொடுத்தார். 3வது ஒரு தேவ மனுஷனை நான் உங்களுக்கு சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். கர்த்தர் வந்து எப்பொழுதுமே தம்முடைய பிள்ளைகளுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிறவராக இருக்கிறார். 2 ராஜாக்களுக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் அவருடைய 23வது வசனத்துல, அவன் அவ்விடத்தை விட்டு பெத்தேலுக்கு போனான். அவன் வழி நடந்து போகையில் பிள்ளைகள் பட்டணத்திலிருந்து வந்து அவனை பார்த்து, மொட்டை தலையா ஏறிப்போ, மொட்டு தலையா ஏறிப்போ என்று சொல்லி என்று நிந்தித்தார்கள். நீங்க அப்படி நிந்திக்கப்பட்டிருக்கிறீங்களாங்க? 3வது அந்த குறைகளுக்கு அதை ஒரு நிறைவை கொடுக்கிறார் பாருங்க. எலியா தீர்க்கதரிசி ஊழியம் செய்யறாங்க. எலியாவை கர்த்தர் சொல்லி காட்டி எழுதுகிட்டாரு. இப்ப பெத்தேலுக்கு போறான். அவன் வர சமயத்துல முடி கிடையாது, தலையில முடி ஒண்ணுமே இல்லை. அதனால பிள்ளைகள் எல்லாம் நின்று பரியாசம் பண்றாங்க. ஹலோ மொட்டை தலை, நீ ஏறி போயான்னு சொல்றாங்க. அது நின்ன பெண்கள் எல்லாம் சிரிக்கிறாங்க. ரொம்ப அவமானமாச்சு. ஒண்ணு சொல்லல, என்ன நடந்து தெரியுமாங்க? கர்த்தர் பார்வையில் வசனமா இருந்தவன் அழுதான். பெரிய தீர்க்கதரிசி அழுத சொல்லல, பாரப்பட்டான். எல்லாரும் சுற்றி நின்று பரியாசம் பண்றாங்க. தெருவில் பெண்கள் எல்லாம் பரியாசம் பண்றாங்க. தீர்க்கதரிசியால தாங்க முடியல. அப்ப பரியாசம் பண்ண பிள்ளைகளுக்கு என்ன வந்து தெரியுமா? அடுத்த வசனம் படியுமா? அப்பொழுது அவன் திரும்பி அவர்களை பார்த்து கர்த்தரின் நாமத்திலே அவர்களை சபித்தார். உடனே காட்டிலிருந்து 2 கரடிகள் புறப்பட்டு வந்து 42 பிள்ளைகளை பீறி போட்டது. எல்லாம் சும்மா எளிதா சொல்லிடுவாங்க, சும்மா கொல்லலைங்க. இவனை ஏழரம், அதான் நான் சொல்றேன். அதாவது யாரையும் நம்ம ஏழரம் பண்ணவே கூடாது. குறைவுள்ளவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். அப்ப கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பார். அன்னைக்கு எல்லாரும் பயந்தாங்க. இஸ்ரவேல்ல ஒரு ராஜா தீர்க்கதரிசி இருக்கிறார், ஒரு தேவன் இருக்கிறார். அப்ப நீங்களும் யாராவது குறைவுள்ளவங்க ஆண்டவரை சொல்லிப்பார். குறைவுள்ள ஆண்டோட சொல்லுங்க. நீங்க என்ன வாயை திறந்து சொல்றீங்களோ, உங்களை யார் நிந்திக்கிறாங்களோ அந்த இடத்துல கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்துவார்.
அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார் 1 கொரிந்தியர் நிருபம் 12வது அதிகாரம் அதனுடைய 22 23வது வசனத்துல சரீர அவயவங்களில் பலவீனம் உள்ளவைகளாய் காணப்படுகிறவர்களே மிகவும் வேண்டியவர்களாய் இருக்கிறது. மேலும் சரீர அவயவங்களில் கனவீனமாய் காணப்படுகிறவர்களுக்கு அதிக கனத்தை கொடுக்கிறோம். நம்மில் லட்சணம் இல்லாதவைகளே அதிக அலங்காரம் வரும். எதுக்கு? நீங்க எல்லாம் தலை சீவனீங்களாங்க? சீவனீங்களா? எல்லா சரீரத்தோட எல்லாத்தோட இதுக்குதான் நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறோம். எப்படி இருக்கு? சிலெல்லாம் சுருக்கி எல்லாம் போடுறோம். தப்பு இல்லைங்க. அவர் சொல்றாருல்ல, நம்மில் லட்சணம் இல்லாதவைகளே அதிக அலங்காரம் பெறும். அடுத்த வசனம் படியுமா? நம்மில் லட்சணம் உண்டவைகளுக்கு அலங்கரிப்பு வேண்டியதில்லை. அடுத்த வசனம், சரீரத்திலே பிரிவினை உண்டாயிராமல் அவைகள் ஒன்றை குறித்து ஒன்று கவலையா இருக்கும்படி தேவன் கனத்தில் குறைவுள்ளதற்கு அதிக கனத்தை கொடுத்து இப்படி சரீரத்தை அமைத்திருக்கிறார். பார்த்தவன் அந்த பொண்ணுக்கு சுருட்ட முடி, நீள முடி, அதுக்கு பொண்ணுக்கும் அந்த முடியை சேர்ந்து செய்ய முடியும், கப்பலா வாங்க முடியும். ஆனா அந்த சொல்றாங்க அழகா சுருட்ட முடியாது, சூப்பரா இருக்க சொல்றோம்ல, பைபிள் போய் சொல்லாதுங்க. அதனால அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க எந்த காரியத்தையும் கவலைப்படாதுங்க. நான் இப்ப நேரம் வந்துட்டு நான் முடிச்சிருக்கேன். ஆணு சமத்துல வந்திருக்கிறீங்க இல்ல, அந்த லேயாள் அற்பமா எண்ணப்பட்ட லேயாளுக்கு குறைவை நீக்க நாகமான் அற்பமா எண்ணப்பட்ட நாகமானின் ஆண்டவர் சுகம் கொடுத்தார். அப்போஸ்தலனாகிய பவுல் எந்த காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க சொன்னாரோ அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். நம்ம சரீரம் தேவன் தந்த ஒரு பொக்கிஷம். சரீரத்தை நீங்க பரிசுத்தமா காத்துக்கணும். சரீரத்தில் எந்த அசுத்தங்களுக்கும் இடம் கொடுக்கவே விடாது. நீங்க இப்படி இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்கள் குறைவை நிறைவாக்குவார். எல்லா நிலைமையிலும் உங்களை ஆசீர்வதிப்பார். கடைசி ஒரு வசனம் கூட சொல்லி நான் என் வார்த்தை முடிக்கிறேன். 2 கொரிந்தியர் நிருபம் 12வது அதிகாரம் 7வது வசனத்திலும் 7வது வசனம் முதல் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவர்களுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடி என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாக விளங்கும். நல்ல கவனிங்க. வியாதி, யாராவது நீங்க வியாதியா இருந்தீங்கன்னா தேவஸ்தானத்தில் ஜெபம் பண்ணீங்கன்னா கர்த்தர் சுகம் தருவார். அப்போஸ்தலனாகிய ஆயிரக்கணக்கான வேத பண்டிதர்கள் சொல்றாங்க, அவங்க கண்ணுல இருந்து மீன் செதில் போல அவர் பிரசங்கம் பண்ணியிருந்தா அப்படி வருவாங்க. அப்ப எப்படி இருக்கும் பாருங்க. அப்படி எல்லாம் வர சமயத்துல அவர் சொல்றாரு, ஆண்டவரே இந்த வியாதி எனக்கு வரக்கூடாது, இது நீங்க இதை எடுத்துக்கணும்னு சொல்றாங்க. அவர் தமஸ்கு வீதியில வர சமயத்துல ஒரு ஒளி அவங்க கண்ணுல அடிச்சு கண்ணு தெரியாம இருந்தார் அங்க இல்லையா. அதனால அதுக்கு பிறகு ஒரு பாதிப்பு இருந்தான். போய் ஆண்டோட போய் கேட்கிறாரு, கண்ணீர் வருது, அந்த நமக்கு சில சமயத்துல ஒரு மாதிரி வருது இல்ல, அதில் இப்ப அப்படி இருந்தா நான் பிரசங்கம் பண்ணும் பொழுது உங்களுக்கு அது வித்தியாசமா இருக்கும். இவருக்கு நல்ல கிருபை இருக்கு, வர இருக்கு. அதனால ஆண்டோட போய் கேட்கிறாரு, எனக்கு இந்த பலகீனம் போகணும்னு. கர்த்தர் சொன்னாரா, என் கிருபை உனக்கு போதும். இன்னும் சில சொல்றாங்க, அவருக்கு முகத்துல பிரசங்கம் பண்ணாலும் கொசு முக்கியமா, அவ்வளவு பலர் பலவிதமா சொல்றாங்க. இவர் சொல்றாரு, நான் தேவ சமத்துல நான் போய் ஜெபம் பண்ணேன், கர்த்தர் சொன்னார் என் கிருபை உனக்கு போதும். எனவே அற்பமான பாத்திரங்களை தேவன் பயன்படுத்தி இருக்கிறார், அவருடைய குறைகளை நிறைவாக்கி இருக்கிறார். எனவே சத்து நமக்குள்ள வராதபடி ஆண்டவர் மாத்திரம் நம்புவோம், அவருக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். அப்ப நம்ம எந்த குறைகள் இருந்தாலும் கர்த்தர் நிறைவாக்குவார், ஒரு நாள் கைவிடவே மாட்டார். துதியுங்க, கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. லேயாள் கர்த்தரை துதித்தாள், சந்தோஷமா இருந்தாள். நாகமான் கர்த்தருக்கு ஒரு பெரிய பலிபீடத்தை கட்டினான். இந்த தீர்க்கதரிசியாகிய எலிசா
சோர்வு வந்த பொழுது கர்த்தர் அவன் என்ன கேட்டாலும் கொடுத்தார். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு பலவீனம் வந்தது. அவர் தேவ சபையில் ஜெபிக்கிற கர்த்தர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும். அந்த தேவன் உங்களையும் ஆசீர்வதிப்பார், உங்களை குறைவை நிறைவாக்குவார். யார் யார் எந்த சூழ்நிலைமையில பாதிக்கப்பட்டிருக்கிறீங்களோ இந்த வார்த்தையை நம்புங்க. தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்குவார் என்று சொல்லி நான் என் வார்த்தையை முடிக்கிறேன். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லாரும்